வணக்கம். இப்போ வந்து நம்ம மிஷன் ராஜஸ்தான் பார்ட் 4 பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்ட் 4னா ஜெய்சால்மர் தார் டெசர்ட் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி டெசர்ட்லாவே பார்த்தது இல்லையா? சரி, தார் டெசர்ட்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு உத்வேகம் வருது, பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இங்கேயே வந்து இந்த ஷாப்பில் ஜஸ்ட் நாங்கள் டீ மட்டும் சாப்பிட்டுட்டு வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி டு ஜெய்சால்மர். இது வந்து ஜோத்பூர் டு ஜெய்சால்மர் ரூட் தான் இது. ஜெய்சால்மர்னா கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறா. அதாவது ஜெய்ப்பூர்னா நமக்கு வந்து பிங்க் சிட்டின்னு சொல்கிறா, ஜோத்பூர்னா ப்ளூ சிட்டின்னு சொல்கிறா, ஜெய்சால்மர்னா கோல்டன் சிட்டின்னு சொல்கிறா, அண்ட் உதய்பூர்னா ஒயிட் சிட்டின்னு சொல்கிறா. ஏன்னா உதய்பூர் வந்து ஃபுல்லாக லேக்ஸ் இருக்கும், அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்கா, அதனாலேயே ஒயிட் சிட்டின்னு சொல்கிறா. உதய்பூர் நம்ம கடைசியாக போய் பார்ப்போம். போகிற வழியில் இதுதான் இந்த போக்ரான். அந்த ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே அது போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் அந்த ரோட்லேருந்து இங்கே போக்ரான் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இதான் வந்து ஜெய்சால்மரோட ஊர். நாங்கள் அப்படியே திரும்பி அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம், இன்டீரியர் தார் டெசர்ட்டில் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. இந்த ஜெய்சால்மர்ங்கிற ஊர் வந்து ஜெய்சால் சிங் அப்படிங்கிறவரால் 1156 ADயில் வந்து இது வந்து தொடங்கப்பட்டது. ஜெய்சால்மர்னு எப்படி பேர் இருந்ததுன்னா, அதாவது ஜெய்சால் அப்படிங்கிறது வந்து அந்த கிங்கோட பேர். அப்புறம் அதுலேயும் வந்து மேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோர்ட்டை வந்து சிக்னிஃபை பண்ணுறது தான். அதாவது ஃபோர்ட் ஆஃப் ஜெய்சால் அப்படிங்கிறது தான் ஜெய்சால்மர்னு சொல்கிறா. மேர் அப்புறம் மேருங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அது வந்து இந்த மலை அப்புறம் ஹைட்டான பாங்கான இடங்கள் அதெல்லாமும் குறிக்கிறது. இப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல இருந்தால் நான் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இங்கே இது பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே தான் வந்து அவங்கக்கிட்ட கலந்து பேசி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்ட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு ஜீப் கொடுத்தாங்க. ஜீப்பில் வந்து ஃபுல்லாகவே அந்த டெசர்ட்குள்ளே போகலான்னு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். மெயின் திங் ஒன்று சொல்லணும், அவங்களுக்கு வந்து இந்த ஏரியா தான், அதாவது இந்த டைம் தான் எக்ஸாம்பிள் இந்த ஹாட் அக்டோபர்லேருந்து இந்த இந்த ஒரு 3 மாதம் தான் அவங்களுக்கு வந்து பணம் பார்க்குற நேரம். அதை தவிர அவங்களால ஒன்றுமே பார்க்க முடியாது. ஸோ இட் வில் பி வெரி 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 காஸ்ட்லி இந்த டைமில். என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கர காஸ்ட்லி. ஒவ்வொருத்தரும் அப்படி சொன்னால் தான் போக முடியுது. ஏன்னா இவங்களுக்கு வேறு விதமான வெஜிடேஷன்ஸோ வேறு விதமான இதோ எதுவுமே கிடையாது. சுற்றி எங்கே பார்த்தாலும் வெறும் பொட்டல் காடு தான். எங்கேயுமே உங்களால் வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாது. அதனால் இங்கே இருக்கிறவாளுக்கு இதுதான். நிறைய பேர் மைக்ரேட் ஆகி இந்த மாதிரி ஜெய்சால்மர், ஜோத்பூர் இந்த மாதிரிலாம் வந்துடுறா. இங்கே இருக்கிறவா இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தார் டெசர்ட் தான். இந்த மணல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அப்படியே செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் மணல். இந்த மணலோட ஒரு பியூட்டி என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து வெயில் அடிக்கும்போது மத்தியான டைமில் ஈவன் 50 டிகிரி செல்சியஸ் கூட போகுமா வெயில் காலத்தில். அதே வெயில் காலத்துலேயே அன்றைக்கே நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா இந்த மணலோட தன்மை என்னென்னா, நைட்டு அந்த நிலாவளியோட அந்த அந்த இதனால் வெப்பத்தெல்லாம் போய் நைட்டு வந்து உங்களுக்கு வந்து சம்மர் சீசன்லேயே வந்து நல்லா சில்லுன்னு இருக்குமா. நல்லா இருக்குல்ல? அதுதான் வந்து இந்த மணலோட தன்மைன்னு சொல்கிறான். சரி, இந்த தார் டெசர்ட்டை பற்றி பார்ப்போம். தார் டெசர்ட்ங்கிறது வந்து இன்னொரு பேர் கிரேட் இந்தியன் டெசர்ட்னு சொல்கிறா. இது வந்து 200,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கான், இந்தியாவும் பாகிஸ்தான்லேயும். ஆமாம், அதாவது 85% ஆஃப் டெசர்ட் இந்தியாலையும் 15% ஆஃப் டெசர்ட் பாகிஸ்தான்லேயும் இருக்கான். இது இந்த தார் டெசர்ட் வந்து டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் இந்தியாவில் 4.56% பதிவுபடுத்தியிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோ பாருங்களேன், இந்த மாதிரி நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம். என் தம்பி தங்க பையன் வந்ததுக்கு அவங்களோட இந்த பைக்கிங் ஆக்டிவிட்டி, பேராகிளைடிங் எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே பண்ணாங்க. பேராகிளைடிங்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு என்தூ தான் இந்த மாதிரி இது பண்ணுறது. பட் யா, அகெயின் இட் இஸ் காஸ்ட்லி. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே தான் வந்து தங்கினோம். இந்த இடத்துல தான் கார்வான் ரெசார்ட் அப்படின்னு பேர். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி டென்ட்லாம் வந்து தங்குறது. செம்ம பாஷாக இருக்குது. அதோட இந்த டைம்லாம் செம்ம சில்லுன்னு இருக்கா. எப்படா டென்ட்டில் தங்க போகிறோன்னு பார்த்தோம். பட் உள்ளே அவங்க கொடுத்த இதுவும் வந்து சாதாரண டென்ட்டு தான், எல்லாமே ஃபுல்லாக கவர்டு. பட் பாருங்களேன்,
அந்த டென்ட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா இதையும் க்ளீனாக கவர் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கான். சில எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கூட இருக்குது. இந்த டென்ட்லேயே பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர், சோப்பு, அந்த கிட்டு இந்த கிட்டு எல்லாமே கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த கார்வான் ரெசார்ட்டில் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து இவாளோட ரிலிஜியஸ் கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஆரம்பித்தான். ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போதே ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பா. சாப்பிட்டுனே நாங்கள் பார்த்தோம். இதுக்கப்புறமா பாருங்க கல்ச்சரல் ப்ரோக்ராம்னா அந்த சவுண்டிங் கேளுங்க. इसके बाद में रहेगी। இந்த டான்ஸுக்கு அப்புறமா ஃபயரில் இவன் பண்ணுறதும் செம்மையாக இருந்தது. இந்த ஃபயருக்கு அப்புறமா இவன் வந்து தலையில் வந்து அப்படியே அந்த பானையை வச்சுருந்து கீழே விழாமல் அவளோட வாயு வழியாக அந்த பானை மேலே இருக்கிற அது ரூபா நோட்டா அது பேப்பராக என்ன கரெக்டாக தெரியல, அதை எடுத்தா அது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க முடியல, குளிரில் போய் படுத்துட்டோம். இதான் மார்னிங் எழுந்து சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்து கிளம்புற டைம் ஆகிடுது. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் அகெயின் வி நீட் டு கோ டு ஜெய்சால்மர்லேருந்து உதய்பூர் போனோம். ஜெய்சால்மர் போகிறதுக்கு முன்னாடி குல்தாரான்னு ஒரு ஹாண்டட் வில்லேஜாம். இதோ பாருங்களேன், இந்த குல்தாரான்னு ஒரு ஹாண்டட் வில்லேஜை தான் போய் பார்த்தோம். அதோட டீட்டெயில் சொல்கிறேன் கேளுங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த குல்தாரா வில்லேஜை வந்து ஒரு அபேண்டன்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னா ஜெய்சால்மர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான். 13th செஞ்சுரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த குல்தாரா வில்லேஜில் பாலி பிராமின்ஸ் தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருந்தாங்க, அதாவது தங்கியிருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறதுன்னா, இந்த கிராமத்தில் வந்து அப்படியே பாப்புலேஷன் வந்து கிராஜுவலாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் 17th to 18th செஞ்சுரியில் 1588 பீப்புள் இருந்திருக்கா. அப்புறம் 1815 800 பீப்புள் தான் இருந்திருக்கா. 1890 37 பீப்புள் தான் இருந்திருக்கா. அந்த ஊர் ராஜா காலத்து மினிஸ்டர் சாலிம் சிங்கிறவர் வந்து ஒரு அழகான பொண்ணு மேலே வாங்கி அவளோட கார்ட்ஸ் எல்லாம் அமைச்சு அந்த பொண்ணை வந்து கூட்டின்னு தான் சொல்லியிருக்கா. அந்த வில்லேஜஸ்லாம் என்ன சொல்லியிருக்கா, அந்த கார்ட்ஸ்ட்டை நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து கூட்டின்னு போங்க அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து இவ வந்து பார்த்தா அந்த ஊரில் யாருமே இல்லையாம், வெறும் வீடு மட்டும்தான் இருந்தான். அதனால தான் இது வந்து அபேண்டன்ட் வில்லேஜ்னே சொல்கிறான். அது இது வரைக்கும் எங்கே போனான்னு கூட அந்த மினிஸ்டரால் கண்டுபிடிக்க முடியலையாம். பல இடத்துல கார்ட்ஸ்லாம் அமைச்சு பார்த்துருக்கான், சான்ஸே இல்லை, சுத்தமாக கண்டுபிடிக்க முடியலையாம். இது எப்படின்னு இன்னி வரைக்கும் தெரியல அப்படிங்கிறான். வெல்கம் டு குல்தாரா. இது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்டில் பக்கத்தில் இருக்கிற 83 வில்லேஜும் காலி ஆகிட்டோம். அது எப்படின்னு தான் தெரியல, என்ன ஒரு ஒற்றுமை இது, கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒற்றுமை. வீடெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஜெய்சால்மர் ஃபோர்ட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஜெய்சால்மர் ஃபோர்ட்டு பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து ஜெய்சால்மர் ஃபோர்ட்டு. இந்த ராஜஸ்தானில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபோர்ட் இல்லாத ஊரே கிடையாது. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராஜாக்கள் இருக்கிற ஃபுல் இதுவும் இந்த ஸ்டேட் தான் போடுறது, சான்ஸே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட தனிப்பட்ட ஃபோர்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இந்த ஃபோர்ட்டில் வந்து ரெசிடென்ட்ஸ் தங்குறவாளும் அந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கா, ஃபோர்ட்டும் இருக்குது. அதனால் போகிற இதெல்லாம் தங்குற வழியாக தான் இப்போ அப்படியே போயிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டே வாங்கலாம், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது வந்து எக்ஸகரேட் பண்ணி சொல்கிறேன்னு இல்லை, நான் நேரில் பார்க்கும்போது
அந்த ஒரு பியூட்டி இங்கே இந்த இந்த சாண்ட்ஸ்டோன் தான். இதை தான் சொல்கிறாவா, இந்த வெயில் காலத்தில் வந்து மேலே வெயில் பட்டுதுன்னா இந்த சாண்ட்ஸ்டோன் எல்லாமே அப்படியே கிளிட்டர் ஆகும். அப்படியே இதுதான் வந்து கோல்டன் கலர் சொல்லலாம். தங்க நிறத்தில் அப்படியே மின்னுமோ அப்படியே ஃபுல் ஜெய்சால்மர் சிட்டியே. சொன்ன மாதிரி இந்த ஜெய்சால்மர் ஃபோர்ட்டு தான் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ லிவிங் ஃபோர்ட்ஸ் இந்த வேர்ல்ட் தான். அதாவது 1/4 ஆஃப் த லிவிங் பாப்புலேஷன் ஆஃப் ஜெய்சால்மர் வந்து இந்த ஃபோர்ட்டில் தான் வாழறானோ. அதாவது இந்த ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் அவுட் சைடு இந்த ஃபோர்ட் வால் இருக்கு இல்லையா, இந்த வாலுக்கு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டே வந்து அவளுக்கு 17th செஞ்சுரியில் தான் ஆரம்பிச்சிருக்கா. அது வரைக்கும் எல்லாருமே இந்த இதுக்குள்ளே தான் வாழ்ந்துருக்கா. இப்போது கரண்ட்டில் இப்போவும் 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஜெய்சால்மர் உள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கா. இந்த ஃபோர்ட் தான் வந்து செகண்டு ஓல்டஸ்ட்டு ஃபோர்ட் இன் ராஜஸ்தானா. கட்டினது யாருன்னா நான் பார்த்தோமே தான் ஜெய்சால். அவர் மேலே தான் பேர் வந்திருக்கு ஜெய்சால். அவர் தான் வந்து இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்கார் 1156 ADயில். இந்த ஃபோர்ட்டோட எல்லோ சாண்ட்ஸ்டோன் வால் வந்து பகல் வேளையில் லயன் மாதிரியும் லயன் கலர்லேயும் அந்த சன்செட் ஆகும்போது அப்படியே ஹனி கோல்டாகவும் மாறுமா. எங்களால் சன்செட் ஆகும்போது பார்க்க முடியல, எனக்கு கிளம்ப வேண்டியதாக போச்சு. பகல் டைமில் தான் பார்த்தோம். சூப்பராக இருக்குப்பா சன்செட்டில். இதோ மேலே அங்கே காட்டுறால அந்த இடத்துலலாம் நின்று வந்து அந்த ராஜா காட்டில் தண்டோரா போடுற இடம் அதானோ. அதான் கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அங்கேருந்து தான் தண்டோரா பார்த்து செய்தி சொல்லுவாளாம். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே விசிட்டர்ஸ் வரணுன்னா 4 மேசிவ் கேட்வேஸை பாஸ் பண்ணி தான் உள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான் கட்டியிருக்கா. இதெல்லாம் ஒரு கேட்வே தான். இது வந்து விண்டு மஹால்னே சொல்கிறா. ஏன்னா அந்த இடத்துல வந்து நின்னா நல்லா காற்று வரும்னு சொல்கிறா. இதோ இது வந்து மகாராஜா பேலஸ்னு சொல்கிறா. அதாவது ராஜ்மஹல் பேலஸ். ஃபார்மர் ரெசிடென்ஸ் யாரோடது? ஜெய்சால்மரோட ரெசிடென்ஸ் தானே இது, ஃபார்மர் ரெசிடென்ஸ். ஸோ அந்த இடத்துல வெள்ளை கலராக ஒரு சேர் தெரியுது இல்லையா, அங்கே தான் வந்து ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற இடமா அது. இது வந்து நம்ம ராஜா பேலஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதோ இதெல்லாம் வந்து ராணி. அதாவது ஒரு ராஜாவுக்கு 25 ராணிக்கும் இங்கே தான் மகாலம். சூப்பராக இருக்குல்ல? இப்படி தான் மெயின்டைன் பண்ணாரோ 25 பேர். இந்த ஃபோர்ட் இந்த கோட்டைக்குள்ளேயே வந்து 7 ஜெயின் டெம்பிள் கட்டியிருக்கா. எப்போது 12th 16th செஞ்சுரிக்குள்ளே 7 ஜெயின் டெம்பிள் உள்ளே கட்டியிருக்கா. உள்ளுக்குள்ளேயே நான் பார்த்ததெல்லாம் வந்து இந்த பாருங்களேன் அங்கே தெரியுது. அதான் வந்து சாமுண்டி மாதா டெம்பிள். சாமுண்டி மாதா டெம்பிள் அங்கே பார்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்அப்பில் ட்ரை பண்ணேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்தது. ஆஸ் யூஷுவல் உள்ளுக்குள்ளெலாம் போய் எடுக்க முடியல. பாருங்கள், இதுதான் வந்து அந்த சாமுண்டி மாதா டெம்பிள் உள்ளே இருக்குது. அப்புறமா லக்ஷ்மிநாத் டெம்பிள் ஆஃப் ஜெய்சால்மர்னு, அதாவது யாருன்னா டெடிகேட்டட் டு காட் லக்ஷ்மி அண்ட் விஷ்ணு. லக்ஷ்மிநாத் டெம்பிள் ஆஃப் ஜெய்சால்மர் அதுவும் உள்ளே பார்த்தோம். மாதிரி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, இவ இருக்கிற இடத்துலையே தான் பார்த்தோம். பர்டிகுலராக இது சொல்லணும். இந்த வெல் வந்து என்னென்னா அர்ஜுனருக்கு தாகம் எடுக்கும்போது கிருஷ்ணர் வந்து தன்னோட சக்கரத்தால் தண்ணி இங்கே தான் வர வச்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறா இன்ஃபர்மேஷன். அதான் நம்பின்னு இருக்கோம். இது வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் அந்த காலத்து ராஜாங்களுக்கு இதுதான் வந்து கிடங்கு, சேமித்து வைக்கிற கிடங்கு. இதுதான் சாப்பாடு சேமித்து வைக்கிற கிடங்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் ஜெய்சால்மர். அதான் அன்னபூர்ணா பந்தார் அப்படின்னு போட்டு சொன்னேன். இதுதான். அப்புறம் அந்த லக்ஷ்மிகாந்த் அந்த டெம்பிள் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மிநாத் டெம்பிள். ஸோ இதுதான் அந்த லக்ஷ்மிநாத் டெம்பிள். அதே மாதிரி அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே 1/4 பாப்புலேஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அவளோட இந்த இது வழியாகவும் போய் உள்ளுக்குள்ளேயே நிறைய என்ன சொல்கிறது, நிறைய லாட்ஜஸ்ஸு, அகாமடேஷன், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸு எல்லாமே இந்த கோட்டைக்குள்ளேயே எல்லாமே கிடைக்குது. இந்த ஃபோர்ட்டோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இன்ஜீனியஸாக இருக்குதுன்னு சொல்கிறா. அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா கட் நலி அப்படின்னு சொல்கிறா. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெயின் வாட்டர் வந்ததுன்னா 4 பக்கமாகவும் பிரிஞ்சு அப்படியே வெளியில் போயிடுமா. அவ்வளோ சூப்பராக வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறா. மேலே பார்க்குறதுக்கு இந்த ஜெய்சால்மர் சிட்டியை மேலேருந்து ஒரு வியூ பார்க்குறதுக்காக தான் மேலே வந்தோம்.
மேலே ஃபுல் சிட்டியும் அப்படியே க்ளீனாக தெரியுது. இந்த இதெல்லாம் வந்து வெயிலில் பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாண்ட்ஸ்டோனால் கட்டியிருக்கிறதெல்லாம் அந்த வெயில்னால அப்படியே பிரதிபலிக்குமா, அப்படியே அவ்வளோ ஜொலிக்குமா, கோல்டு மாதிரி ஜொலிக்குமா. ஈவினிங் சன்செட்டு ஆகிற அந்த டைமில் தான் இன்னும் நல்லா கோல்டாகவே க்ளீனாக தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு. எங்களால் அவள் நைட் இருந்து அவள் லேட் இருந்து பார்க்க முடியல. அதனால் இந்த வியூ மட்டும்தான் எங்களால் எடுக்க முடியும். சூப்பராக தான் இருக்கு. சூப்பர். இந்த மணல் ராஜாவை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட உதய்பூருக்கு ஆயத்தமாயிட்டோம். அதாவது இங்கேருந்து உதய்பூர் போகிறது கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் இப்போ கிளம்பி அங்கே போய் சேரும்போதே மணி 10:30 ஆயிடுச்சு. சூப்பர். இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா உதய்பூர் இந்த ஒயிட் சிட்டிக்கு போவோம். ஒயிட் சிட்டின்னு ஏன் பேர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். அதாவது அங்கே வந்து அது வந்து நிறைய லேக் இருக்கிற ஏரியா, அதனால் வந்து அதுக்கு ஒயிட் சிட்டின்னு பேர் வந்திருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு உதய்பூருக்கு கிளம்பியாச்சு. உதய்பூரில் அடுத்த வீடியோவில் நான் எடிட் பண்ணி கம்ப்ளீட்டாக போடுறேன். அது வரைக்கும் see you, bye bye, take care.